எங்களோட க்ரீன் சில்லி பவுடர் நாங்கள் எப்படி தயாரிக்கிறோன்னு லாஸ்ட் வீக் கேட்டிருந்தீங்க. இதோ பொரிப்பு போயிட்டுருக்குதுங்க. க்ரீன் சில்லி எல்லாம் பொரிச்சிட்டு வந்து வச்சிட்ருக்காங்க. இது ஃபுல்லாக இயற்கை முறையில் விளைய வச்சுதுங்க. ஆர்கானிக்கலி க்ரோன் க்ரீன் சில்லி. இதை அவங்க நிறையா பொரிக்கும் போது இலைகளோடு சேர்ந்து பொரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை சுத்தம் பண்ணுவாங்க. இந்த இலைகளெல்லாம் பொரிச்சு எடுப்பாங்க, தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பழுத்தது ஏதாவது இது கூட மிக்ஸ் பண்ணி வந்திருக்குதா, ஒரு சில மிளகாய் பழுத்த மிளகாய் வருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏதோ டேமேஜ் இருக்கிற மிளகாய் ஏதாவது வரும். இதையெல்லாம் பிரித்து எடுப்பாங்க. பிரித்து எடுத்துதே எனக்கு வர இந்த மாதிரி பிரித்து எடுத்து போட்டுருவாங்க. இந்த இலைகளை தனியாக பிரித்து எடுப்பாங்க. பிரித்து எடுத்துகிட்டு இது நல்லா வாஷ் பண்ணி இதை குவாலிட்டி தரம் வைஸாக பிரிப்பாங்க. நல்லா விளைஞ்ச மிளகாயாக தனியாக எடுப்பாங்க. இந்த மாதிரி நல்லா முத்துன மிளகாயாக எடுப்பாங்க. அது தனியாக பிரித்து எடுக்கிறதுங்க. பிரித்து எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே இதோட டாப்பை ரிமூவ் பண்ணிடுவோங்க. டாப் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சாப் பண்ணி நல்லா டீஹைட்ரேட் பண்ணுறதுங்க. டீஹைட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பவுடராக அரைச்சி எடுக்கிறது. இதுதான் க்ரீன் சில்லி பவுடர் ப்ராசஸ்ங்க. இன்னும் பொரிப்பு போயிட்டுருக்குதுங்க. யாருக்காவது ஹோல்சேலாக வேணாலும் ரீட்டைலாக வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி எங்களோட ஆதி அக்ரோ ப்ராடக்ட்ஸ்லேருந்து வாங்கிக்கலாங்க. இது எங்களோட எஸ் ஆர்கானிக்ஸ்லேருந்து வருதுங்க. ஃபுல்லாக இயற்கை முறையில் விளைவிக்கிறதுங்க.